ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ க்ரீன் கிரேப்ஸ் அல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் கிரேப் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த க்ரீன் கிரேப் அல்வாவுக்கு நான் கிரேப்பை இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்ற போகிறோம். அரைச்சி நம்ம இதிலேருந்து ஜூஸாக எடுத்து தான் நம்ம இந்த அல்வா பண்ண போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் இதை க்ளீன் பண்ணி மாற்றியாச்சு. அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த க்ரீன் கிரேப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை அப்படியே மிக்ஸியில் அரைச்சிக்குவோம். மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தோல் அந்த எதாக இருந்தாலும் அது அப்படியே ஃபில்டரில் மாட்டிக்கும். இந்த நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்தாச்சு. அப்புறம் இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மெயின் அல்வாவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவரும் முக்கியமானது. இப்போ அந்த ஜூஸோடு நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறப்போ கடாயை அடுப்பில் பற்ற வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம். அல்வாவுக்கு பெரும்பாலும் நெய் சேர்க்குறது தான் நல்லது, நல்ல மணமாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்தாச்சு. அப்புறமா பழம்பருப்பு வச்சுருக்குறோம். நெய் ஹீட் ஆனது இந்த பழம்பருப்பு போட்டு அதில் பொரிய வைக்கிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். நல்லா பொரிச்சிக்கலாம் அதை. அப்புறம் இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாஸில் சர்க்கரை எவ்வளோ எடுக்க போகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இது சுகர் சிரப் மாதிரி செஞ்சுட்டு தான் அதை ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போது தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதோட ஒரு கப்பு சீனி சேர்க்க போகிறோம். அதில் சீனி சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஃபுட் கலர் க்ரீன் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கிரேப் வந்து க்ரீன் கிரேப் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்துச்சு. அதோட நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கிரேப் ஜூஸு அது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறத அப்படியே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதை சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அல்வா மெயின் வந்து ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். கை வலிக்க தான் செய்யும். ஆனால் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இடையில நெய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் தான் மெயின். இதுக்கு நெய்யை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாக்கிலே ஒட்டாது, அப்படியே போயிடும் வயிற்றுக்குள்ளே. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்க தான் அந்த அல்வா ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம். பார்த்திங்களா, இன்னும் கிண்டணும். இதோட நம்ம வெள்ளை எள்ளை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். கிண்டி விட்டுகிட்டே இருப்போம். இதோட பதம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு வாட்ரு லைட்டாக கையை நனைச்சிட்டு இதை இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது கையில், அந்தளவுக்கு வரணும். அப்போ தான் அல்வா ஸ்டேஜ் ஓகே இல்லை கரெக்டான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கிறதுக்கு ஒரு அதுக்கு அடையாளமாக தான். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். புளிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த மாதிரி பதம் வரணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். பவுலில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி அல்வா செஞ்சு அசத்துங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு அல்வா ரெசிபியோடு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள்.
நீங்களாக செஞ்சு அசத்துங்க. பாய்.